السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. قال نبينا صلى الله عليه وسلم: مثل القلب مثل الريشة تقلبها الرياح بفلاة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு மனிதனை ஆட்சி செய்யும் 4 குணங்கள் என்ற தலைப்பில். குணங்கள் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த குணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படுவதால் உள்ளம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே நாளை கியாமத்து நாளில் யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், எந்த சொத்துக்களும் சுகங்களும் அதிகாரங்களும் யாரும் பிரயோஜனம் தரமாட்டார்கள். வலா பனூன், பிள்ளைகளும் பிரயோஜனம் தரமாட்டார்கள். ஒரு நன்மையை கேட்டா கூட தரமாட்டாங்க. போய் மனைவிகிட்ட கேட்டா மனைவி சொல்லுவாளா, எனக்கே என்ன நிலைன்னு தெரியல, நான் எந்த நிலையில இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே. மனைவி அப்படித்தான் சொல்லுவோம், பெற்றோர்களும் அப்படித்தான் சொல்லுவான். எனக்கு கொடுத்துட்டா உனக்கு கொடுத்துட்டா அப்ப எனக்கு என்ன அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் தஆலா இங்க சொத்துக்களும் சுகங்களும் பிள்ளைகளும் என்று சொன்னாலும் மற்றொரு ஆயத்துல மனைவிகள், நண்பர்கள், பெற்றோர்கள் யாரும் எந்த ஒரு பிரயோஜனம் தரமாட்டாங்க. ஏதாவது நன்மையை கேட்டுட்டு போறாங்கன்னு விரண்டு ஓடுவாங்கன்னு அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்றான். ஆனால் என்னதான் பிரயோஜனம் தரும் கியாமத்து நாள்ல அப்படின்னு சொன்னா, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான உள்ளத்துடன் யார் நாளைக்கு அல்லாஹ்விடத்துல வராங்களோ அந்த உள்ளம் தான் பிரயோஜனம் தரும். அப்ப அந்த உள்ளத்தை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். சலீம், சலாமத்தான உள்ளம்னா அல்லாஹுவை பத்தி எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் என்ற உறுதி உள்ளத்துல இருக்கணும். சலாமத்தான உள்ளம்னா அதற்கு விளக்கம் சொல்லப்படுது. அல்லாஹ் எழுப்புவான், மரணத்தவர்களை எழுப்புவான் என்பது உறுதியாக இருக்கணும். மௌத்துக்கு பிறகு இணை வைப்பதை விட்டும் உள்ளம் சுத்தமாக இருக்கணும். எப்பொழுதும் எந்த அமல்களை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி அந்த அமல் காலிஸாக இருக்கணும், பரிசுத்தமான உள்ளமாக இருக்கணும். எந்த அமலை செய்து கொண்டு போனாலும் கியாமத்து நாள் அல்லாஹுக்காக வேண்டிதான் இவன் செய்தான் என்ற எண்ணத்தோடு போனா அந்த உள்ளத்துக்கு பேரு சலீம் என்ற உள்ளம் என்பதாக விளக்கங்கள்ல சொல்லப்படுது. அதே நேரத்தில் முனாஃபிக்கீன்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களை உள்ளத்துக்கு பேர் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பெயர் சொல்லுவான், மரதுன் ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளத்துல நோய் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் உள்ளத்துல நோய் இருக்கு, சந்தேகம் இருக்கு,
அதனால அவங்க இறைவேதத்தை ஏத்துக்கல என்று சொல்லும் பொழுது ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்துல நோய் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உள்ளம்தான் குணங்கள் ஏற்படக்கூடிய இடம். இந்த உள்ளத்துல தான் அல்லாஹ் ஈமானை கொடுக்கிறான். இந்த உள்ளத்துல தான் ஈமானம் இருக்கு. இந்த உள்ளத்துல தான் அல்லாஹ் மறுக்கக்கூடிய செய்திகளும் இருக்கு. அதனால நம்ம அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், உள்ளத்தை சரி செய்யணும், உள்ளத்தை சரி செய்யணும். அது அஃப்லஹ மன் தஸக்கா, யாரு தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டார்கள், தன் உள்ளத்தை யார் சுத்தமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால எல்லா கெட்ட குணங்களில் இருந்தும் நாம் வெற்றி பெறுவதற்கு உள்ளத்தை சீர் செய்ய வேண்டும். உள்ளத்தை சீர் செய்ய வேண்டும். ஏனென்றால் தாயுடைய வயிற்றுல அல்லாஹ் படைக்கும் பொழுது 3 உறுப்புகளை முக்கியமா படைக்கிறான். இன்னசம் வல் பஸர் வல் ஃபுஆத், காது, கண்ணு, உள்ளத்தை அல்லாஹ் படைக்கிறான். ஆனால் நாம் சிந்திக்கணும் உள்ளத்தை தானே அல்ல முதல்ல படைக்கணும், ஹார்ட்டை தானே படிக்கணும், அதில் தானே உயிரே இருக்குதுன்னு சொல்றப்படுது, அதில் தானே முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது இல்லையா? கண் செயலிலிருந்து விட்டால் வாழலாம், நாவு செயலிலிருந்து விட்டால் வாழலாம், காது செயலிலிருந்து விட்டால் வாழலாம், உள்ளம் செயலிலிருந்து விட்டால் வாழ முடியாது. அப்ப முக்கியமான உறுப்பாச்சே, அதுதான் அல்லாஹ் முதல்ல படைக்கணும் என்பதாக. ஆனால் கண் பார்த்துதான் செய்திகளை உள்ளத்திற்கு சொல்லணும். நல்லதா பார்த்தா உள்ளத்துக்கு நல்லதை சொல்லும், காது கேட்டுதான் உள்ளத்துக்கு சொல்லணும் இந்த மாதிரி செய்திகள் பேசப்பட்டுச்சு, சொல்லப்பட்டுச்சு, அமல் செய்யணும் என்பதாக. அதனால உள்ளத்திற்கு முன்னதாக அல்லாஹ் செவியையும் கண்ணையும் படைத்ததுக்கு காரணம் என்னன்னா, இரண்டும் உள்ளத்திற்கு செய்திகள் போகக்கூடிய பாதை. பாதை இல்லாமல் வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் சரியாக வேண்டும் என்றால் நாம் முதலில் காதை சீராக்க வேண்டும். தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது, தவறான விஷயங்களை கேட்கக்கூடாது, ஹராமான விஷயங்களை கேட்கக்கூடாது. அப்போ உள்ளத்திற்கு கெட்ட செய்திகள் போகாது. அது தோலுக்குள்ள எலும்புக்குள்ள அந்த அதுக்குள்ளெல்லாம் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. உள்ளத்துக்கு என்ன தெரியும்? அந்த கண்களும் காதுகளும் கேட்டுதானே செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால காதுகளையும் கண்களையும் நாம் சீராக்கி கொண்டால் உள்ளம் சீராகிவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால கியாமத்து நாள்ல அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது முதல்ல காதை பத்தி கேட்பான். காது என்னென்னலாம் செயல்களை செய்தது, கண் என்னென்னலாம் செய்தது, உள்ளம் என்னெல்லாம் செய்தது என்று கேட்கும் பொழுது முதல்ல அல்லாஹ் தஆலா காதை பத்தி கேட்கிறான். ஏன்னா கண்கள் பார்த்தால் தான் தெரியும், காது பார்க்கவில்லை என்றாலும் எங்கு பேசினாலும் தெரியும், கேட்கும். எங்கேயோ பாடுற மியூசிக் இங்கு காதுல, பக்கத்து வீட்டுல பாடுற செய்திகள் பாட்டு இங்கு காதுல, வீட்டுல இருந்தா வேணும். அப்ப அதனால அதிகமான செய்திகளை பெறக்கூடியது காது. அது அடுத்தபடியாக செய்திகளை பெறக்கூடியது கண்கள். இந்த இரண்டில் இருந்தும் பாதைகளை பெற்றுக்கொண்டு உள்ளம் அதை எதை ஆசைப்பட வேண்டும், எதை செய்யணும், எதன் மீது பிரியமாக இருக்கணும், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் தீர்வு செய்யக்கூடியது உள்ளம். அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உள்ளத்தை சரி செய்யணும். உள்ளத்திற்கு அரபியில கல்பு என்பதாக சொல்லுவோம். கல்பு என்பதா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மாறி மாறி போகும், மாறி மாறி போகும். அதனாலதான் மனுஷனை குரங்குன்னு திட்டுவாங்க சில நேரத்தில் போவது. என்னன்னா ஒரு நிலையில இருக்க மாட்டான். குரங்கும் அப்படி இருக்காது, குரங்கும் அப்படி இருக்காது. எப்படி இருக்காது? ஒரு நிலையில இருக்காது, தாவி தாவி போகும். ஏன் போகுது அதுக்கே தெரியாது. அப்படிதான் உள்ளம். அதனால கல்பு என்று உள்ளத்திற்கு பெயர் வைத்ததுக்கு காரணம் அது ஒரு நிலையாக இருக்காது. அதனால ரசூலுல்லாஹ் அதிகமாக துஆ செய்வாங்க, யா முகல்லிபல் குலூப் தப்பித்து குலூபனா அலா தீனிக். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாதிரி கேட்டாங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு, ஏன் இந்த துஆ அதிகம் ஓதுறீங்க? உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. யாரை நினைக்கிறானோ அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் சலாமத்தாக வச்சிருப்பான். அல்லாஹ் யாரை நினைக்கிறானோ அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் வலிக்கெடுக்க செய்திருவான். ஆனா அல்லாஹ் கையில இருக்குதுன்றதுனால அதை சொல்லிட்டு இந்த துஆ அதிகமா செய்வாங்க ரசூலுல்லாஹ், யா முகல்லிபல் குலூப் சப்பித்து குலூபனா அலா தீனிக். உள்ளங்களை புரட்டி போடக்கூடியவனே, என் உள்ளத்தை நீ என்ன பண்ணு, தீனின் பக்கம் தரிப்படுத்த செய்வாயாக என்பதாக.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகளை இமாமனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சுருக்கமாக 4 தன்மைகள் மனிதனிடத்தில் இருக்கிறது. அந்த 4 தன்மைகளும் அவனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த 4 தன்மைகளில் இருந்து மனிதன் கண்டிப்பாக வெளியே செல்ல வாய்ப்பு இல்லை. அதுல 3 தன்மை கெட்ட தன்மை, இழிவான தன்மை. அந்த தன்மைகள் இருந்தால் மனிதன் வீணாகி போயிடுவான், வழிகெட்டு போயிடுவான். ஆனால் ஒரு தன்மை இருக்கிறது, அந்த தன்மை இருந்தால் அதான் நபிமார்களுடைய தன்மை, அதுதான் சஹாபாக்களுடைய தன்மை, அதுதான் இறைநேசர்களுடைய தன்மை. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தன்மை ரப்பானியா என்ற தன்மை. இரண்டாவது ரப்பானியா அப்படின்னு சொன்னா தன்னை எப்பொழுதும் சீர்படுத்திக் கொண்டே இருக்கும், தன்னை எப்பொழுதும் சீர்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த தன்மை. இரண்டாவது தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டா பஹீமியா, விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய தன்மை. அது என்னென்ன விளக்கமா சொல்றேன். மூன்றாவது தன்மை சபாயா, கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை. நான்காவது தன்மை ஷைத்தானியா, ஷைத்தானிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல பஹீமியா, விலங்குகளிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்பது என்ன என்று நம்ம பார்க்கணும். இந்த தன்மையிலிருந்து நம்ம விலகணும். அதற்கு இமாமனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு விலங்குகள்ல இருந்து ஒரு கீறி கிழிக்காத மிருகங்கள் இருக்கு இல்லையா, அப்படின்னு என்னது, சிங்கம் புலி அல்லாத வேற மிருகங்கள், புற்புண்டுகளை சாப்பிட்டு இலைகளை சாப்பிட்டு அந்த பொருளை சாப்பிட்டு வாழ்றதுக்கு பேர் பஹீமியா என்று சொல்லுவாங்க. அடுத்த மிருகங்களை அடிச்சு மாமிசத்தை சாப்பிடக்கூடிய மிருகத்துக்கு சபாயா, கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள் என்று சொல்லுவாங்க. சரியா? இந்த பஹீமியா என்று சொல்லக்கூடிய புற்புண்டுகளை சாப்பிட்டு இலைகளை சாப்பிட்டு இருக்கக்கூடிய மிருகங்கள் எத்தனையோ, பல மிருகங்கள். ஆனால் அவைகள் எல்லாம் உதாரணமாக நம் இமாம் அவர்கள் தேர்ந்தெடுக்காமல் ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏனென்றால் அதுகிட்ட இருக்கக்கூடிய குணம் இருக்கிறது மிக மோசமான குணம். அதாவது ஹின்சீர் என்று சொல்லக்கூடிய பன்றி, பன்றியிடத்தில் இருக்கக்கூடிய குணம் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. அது மிக பேராசை உடையது, மன இச்சையில் அதிகம், அதுக்கு உடலுறவு கொள்வதில் ரொம்ப ஆசை, அதுக்கு ரொம்ப பேராசை. பேராசை என்ற குணம் ரொம்ப இழிவானது. இந்த குணத்திலிருந்து உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த பன்றிக்கு எல்லா வகையான உணவையும் சாப்பிடும், மலத்தையும் சாப்பிடும், புற்புண்டுகளையும் சாப்பிடும், மனிதன் சாப்பிடுற உணவையும் சாப்பிடும். பேராசை. அந்த பன்றியை பற்றி சொல்லும் பொழுது அதற்கென்று ஒரு குணம், தனிப்பட்ட குணம் இருக்காது. அதற்கென்று ஒரு தனிப்பட்ட குணம் இருக்காது. பேராசை உள்ள மனிதர்களும் நான் ஏதாவது அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று பேராசைப்படக்கூடிய நிலை. அவர்களிடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு குணம், தஹசீஸ் என்ற குணம், தனிப்பட்ட குணம் இருக்காது. ஏன்னு சொன்னா அந்த பேராசையின் காரணமாக ஒரு விஷயங்களை அடைய வேண்டும் என்ற காரணத்தினால் என்ன தவற வேண்டாம் அந்த பேராசை குணம் என்ன செய்யும், கொண்டு வரும். என்ன செய்யும், கொண்டு வரும். அதனால அந்த அப்படிப்பட்ட மிருகத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த குணத்திலிருந்து நம்ம வெளிப்படணும். அதனால்தான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடிய அந்த ஹின்சீர் இடத்துல, பன்றி இடத்துல நீங்க நெருங்க கூட நெருங்காதீங்க, அல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். பேராசை என்ற குணம் எல்லா வகையான கெட்ட குணங்களையும் கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மனோ இச்சை, மனோ இச்சையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜுக்கின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன் வல் கனாத்தீரில் முன்கந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்லத்தி வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ். பேராசை இருக்கிறதே, மனிதன் எல்லா விஷயங்களுமே பேராசையாக இருக்கிறான். அல்லாஹ் அந்த பேராசையை மனிதனுக்கு அல்லாஹ் அழகாக்கி வச்சிருக்கிறான். பெண்களின் மீது, பிள்ளைகளின் மீது, விவசாயத்தின் மீது, தங்கம் வெள்ளி
நல்ல வாகனங்கள் மீது பேராசையாக இருக்கின்றான். அவைகளை அடைவதற்காக வேண்டிதான் உலகத்தில் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனையும் சூழ்ச்சியும் வருது. ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால பெண் இருப்பாங்க, அதற்கு பின்னாடி பிள்ளைகள் இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி வாகனங்கள் சம்பந்தமாக பிரச்சனை, இடங்கள் சம்பந்தமான பிரச்சனை, வெள்ளி தங்கம் இவைகள் சம்பந்தமான பிரச்சனை, வீடுகள் சம்பந்தமான பிரச்சனை. இது எல்லாம் பேராசை. அல்லாஹ் கொடுக்கும் போது கொடுப்பான் என்ற சிந்தனை இருந்தால், அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் கொடுப்பான் என்ற சிந்தனை ஈமான் இருந்தால், அல்லாஹ் நாடித்தால் யாராலும் தடுக்க முடியாது என்ற ஈமான் இருந்தால், அல்லாஹ் தடுக்க நினைத்தால் யாராலும் கொடுக்க முடியாது என்ற ஈமான் இருந்தால், இந்த எல்லா பிரச்சனைகளும் ஏற்படாது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ மிருகங்கள் இருந்தாலும் இந்த ஹின்சிர் என்ற உயிரினத்தை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கார்கள். காரணம் என்னன்னா, பேராசை என்ற அந்த ஷஹ்வத் என்ற மனோ இச்சை என்ற அந்த தன்மை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த தன்மையின் காரணமாக பல கெட்ட குணங்களை வெளிப்படும், பல கெட்ட குணங்கள் வெளிப்படும். அதாவது ஹபஸ் என்ற சூழ்ச்சி செய்யக்கூடிய நிலை ஏற்படும். நல்லா கவனிக்கணும். பேராசன் அடைந்தே ஆகணும், எனக்கு தான் கிடைக்கணும், வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது, அது தொடர்ந்து எனக்கு இருக்கணும், அதிகமா கிடைக்கணும். நான் நினைச்சிட்டேன் அதை என்ன பண்ணுவேன், அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு என்னென்ன கெட்ட குணங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அழகாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சபசு என்ற ஜூ மக்கர் சூழ்ச்சி செய்யக்கூடியனா மாறிடும், குழப்ப விளைவிக்கும். அடைநல்ல எனக்கு மட்டும்தான் வரணும், நானாதான் இருக்கணும், அது நம்மளை மீறி செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகும், மனுஷன் சூழ்ச்சி செய்யாம என்ன பண்ண முடியாது, எந்த காரியம் செய்ய முடியாது என்ற அர்த்தத்துல மனிதன் அப்படி செய்வான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, அந்த நியாயம் தர்மம் எல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் சொல்ற மாதிரி செய் அப்படின்னு மாறிடுவோம். தபதீர் என்ற தன்மை ஏற்படும். இஸ்ராஃப் ஃபில் இன்ஃபாக், வீண் விரையும் செய்வான். அவன் அடையணுன்றதுக்காக வேண்டி, பேர் புகழ் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி வீண் விரையும் செய்வான், எதுக்கும் பயப்பட மாட்டான். ஏன்னா அந்த வீண் விரையும் செய்தால்தான் என்ன ஆகும், அவன் நல்ல பேரை எடுக்க முடியும், அவன் பேரை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பார்க்கல, கல்யாண நேரங்களில் பார்க்கல, விழாக்கள் நேரங்களில் பார்க்கல, பிரியாணி, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் சிக்கன் வறுவல், இதெல்லாம் சாப்பிட்டு தண்ணி பாட்டில் வேற உனக்கு கொடுத்து அதையும் முடிச்சுட்டு போதாது, வெளியே வந்தா பழம், ஐஸ்கிரீம். ஏன் இவ்வளவு இஸ்லாம் அப்படின்னு கேட்டா, பாய் நல்லா கல்யாணம் பண்ணாருப்பா. ஏன்னா இவர் பேரு தக்க வைக்கணும், பேராசை, நான் ஒரு ஆளாக இருக்கணும் என்பதை காட்டுன்றதுக்காக வீண் வெறியம் செய்யக்கூடிய தன்மை அதுல வந்துடும். இவ்வளவு உணவு தேவையா, பசிக்கு சாப்பிட வேண்டியது, சரி அதிகப்படியா ஒரு 2 கை 3 கை வந்து சாப்பிட்டு போகலாம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் அப்படி காரணம் அந்த பேராசையின் தன் பெயரை தக்க வைத்துக் கொள்ளணும் என்று பேராசை, மனோ இச்சை. முகஸ்துதிக்காக ரியா என்ற தன்மை வந்துடும். தன்னிடத்துல சிறந்ததையே வெளிப்படுத்துவான் அந்த மனுஷன். பஹீமியா என்ற தன்மை, அந்த ஹின்சீர்கிட்ட இருக்கக்கூடிய ஷஹ்வத் என்ற தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா பேராசையை வெளிப்படுத்துவான், தன்னிடத்தில் உள்ள ஹைரை வெளிப்படுத்துவான், ஷர்ரை மறைச்சிடும். என்னது? அடுத்து மற்றவர்களை இழிவாக நடத்துறது, அபஸ் என்ற தன்மை ஏற்படும் அவனுக்கு. அதிகமாக மனோ இச்சை இருந்துச்சுன்னு சொன்னா குல்லமா காமபிகி கான அபஸ், அவன் எதை செய்தாலும் வீணானதே செய்வான். ஏன்னா மனோ இச்சைகள் ஒன்று மட்டும் இல்லை, அந்த பொருளை அடையணுன்றது மட்டும் கிடையாது, மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான். அதான் மனோ இச்சை. மனசுக்கு எது ஆசை கூடுமா கூடாதா தெரியாது, ஏன் அதுல என்ன இருக்கு, ஏன் இப்படி மூழ்கி கிடக்குறாங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு மனோ இச்சை அது. அப்புறம் ஹிர்சி என்ற பேராசை, லம் யுத்ருக்கு மின்ஹு ஷைஆ, எந்த பொருளையும் விட்டு வைக்க மாட்டான், எல்லாமே எனக்கே வேணும். இந்த ஹின்சீரு அந்த புற்புண்டை தேடும் போது கவனிச்சா தெரியும்,
உள்ள இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அப்படி தன்னுடைய நாவை வைத்து என்ன பண்ணும், தோண்டி 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 அவ்வளோ பெரிய பள்ளத்தை எடுத்து சின்ன பொருளை சாப்பிடும். சின்ன ஒரு புற்புண்டி ஏதாவது உள்ள இருக்கும், அதை சாப்பிடும். பல தன்மைகளை வரிசையாக அந்த ஷஹுவத் என்ற மனோயச்சி என்ற தன்மை இருப்பதின் காரணத்தினால பல கெட்ட குணங்கள் ஏற்படும் என்பதாக இமாம் அழகாக வரிசையாக சொல்றாங்க. ஹசதி ஏற்படும், மனோ இச்சை இருந்தா அடையணும் என்ற தன்மை, வெறி இருந்தா கெட்ட குணம் ஏற்படும். அதாவது ஹசதி ஏற்படும். மற்றவர்களுக்கு நமக்கு கிடைக்காத நியாமத்து மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கிடைத்த நியாமத்தை எப்படியாவது போக்கணும். அடுத்து ஹக்கது என்ற தன்மை, ஹம்லுல் அதாவத்தி வல் பகுதி, எப்பவுமே மனசுல வெறியும் கோபமும் வச்சுக்கிட்டே, விரோதமும் வச்சுக்கிட்டே இருக்கிற குணம் ஏற்படும். பேராசை மனோ இச்சை இருந்தா. அடுத்து ரெண்டாவது ஒரு குணத்தை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சபையா, கீறி கிழிக்கக்கூடிய மிருகத்திலிருந்து வரக்கூடிய தன்மை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கீறி கிழிக்கக்கூடிய மிருகம் அப்படின்னு சொன்னா நம்ம சிங்கத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். அது எப்படி வேட்டையாடுன்னு நமக்கு தெரியும். புலியை எடுத்துக்கலாம், எவ்வளவு வேகமா ஓடி போய் அது வேட்டையாடணும்னு தெரியும். ஒரே பிடி கழுத்தை பிடிக்கும். சில நேரங்களில் அது வேட்டையாடுறதை பார்த்தா நமக்கு இரக்கமா இருக்கும், பாவம் என்பதாக. 2-3 சிங்கங்களோ அல்லது புலியோ வந்து அந்த மானை வேட்டையாடும் போது இந்த பக்கம் ஒரு இழு இழுக்கும், அந்த பக்கம் ஒரு இழு இழுக்கும், துடிக்கும். ஆனாலும் அந்த மிருகங்களுக்கு தெரியாது. இவைகளை தான் நம்ம கீறி கிழிக்கக்கூடிய மிருகம் அப்படி என்பதாக சொல்லுவோம். பஹருல் உலூம் என்பதாக சொல்லப்படும், இல்மின் கடல் என்பதாக சொல்லுவான். மார்க்கத்துல 5வது ஒரு இமாம் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த இமாம் தான் ஒரு இமாமாக வந்திருப்பார் என்ற அளவுக்கு சொல்றாங்க. அந்த இமாம் முழுமையாக ஆராய்ச்சி செய்து சொல்லக்கூடிய செய்தி. உதாரணத்துக்கு சிங்கத்தை சொல்லல, கீறி கிழிக்கக்கூடிய மிருகத்துல புலிய சொல்லல, கரடியே சொல்லல, சீத்தா என்று சொல்லக்கூடிய அந்த மிருகத்தை சொல்லல, நாயை உதாரணமாக சொல்றாங்க. அப்படி என்னங்க நாயின்னு சொல்றீங்க? கீறி கிழிக்கக்கூடிய மிருகம் எங்க வாழணும்? காட்டுல வாழணும். நாய் எங்க வாழுது? சம்பந்தம் இல்லாம இருக்கு, சம்பந்தம் இல்லாம இருக்கு. கண்ணியத்திற்குரிய அப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணம் நாய்கிட்ட இருக்கு. அதனாலதான் கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள்ல நாயை சேர்க்கப்படுது. பிடிச்சிச்சுன்னா விடுமா நாய்? கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த மரத்தில் இருந்து அந்த கனியை சாப்பிட்ட பிறகு அல்லாஹ் நீங்க பூமிக்கு போங்கன்னு சொன்னான் இல்லையா? அப்பொழுது ஒரு ஆயத்துல நீங்க 2 பேரும் பூமிக்கு போங்கன்னு சொல்லுவான், இன்னொரு ஆயத்துல இஹ்பித்து நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லுவான். அதுக்கு விளக்குரையில எழுதும் பொழுது சொல்லுவாங்க, வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் எல்லா மிருகங்களையும் எல்லா ரூஹங்களையும் எல்லாம் இறக்கிட்டான். அப்ப இறக்கும் பொழுது ஷைத்தான் கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்களை பார்த்து சொன்னானா, இதை பாருங்க, இவர் தான் ஆதம், இவரும் இவருடைய சந்ததிகளும் உங்களுக்கு எதிரி. நீங்க அவங்களை எப்பவுமே எதிரியாவோ பார்த்துக்கணும், அவங்களுக்கு எப்பவுமே நீங்க நோவிதை தரணும். கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள் பார்த்தா நமக்கு பயம், அதை பார்த்தா நம்ம பார்த்தா அதுக்கு பயம், அதை பார்த்தா நமக்கு பயம் இல்லையா? அப்பொழுது அந்த கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள்லாம் மஷூரா பண்ணிச்சா, ஏம்பா எங்களுக்கெல்லாம் தலைவர் நீ தான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும் பொழுது சிங்கத்தையோ புலியோ கரடியோ தேர்ந்தெடுக்கலைங்க, நாயை தான் தலைவராக தேர்ந்தெடுத்தான். அவர் தலைமையை வாங்கிக்கிட்டார் நாய். ஏன் எல்லாமே நாயே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்படிப்பட்ட கெட்ட குணம் அதுகிட்ட இருக்கு சொல்றேன் நான். அப்ப நாய் ஆதம் நபி கிட்ட அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பக்கத்துல வந்து உடனே தஹய்யர ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஏன் திடீர்னு நாய் பக்கத்துல வந்து ஒரு உரும்புச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே புல்லுலாம் அரைக்காது உள்ள, ஆனா காட்டிக்க மாட்டோம், அது வேற விஷயம். ஒரு பயம் ஏற்படல, அந்த மாதிரி நபிக்கு ஏற்பட்டுச்சு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம், வந்து ஒன்றும் இல்லை, ஏன் ஆதம் தலையை தடவுங்க அப்படின்னாங்க. தலையை தடவுனாங்க, வாலாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாம் கீழி கிளிக்கோட மிருகம் சொல்லிச்சான், இவர் நமக்கு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அதனால சில நேரங்களில் மனுஷனுக்குள்ள சேர்ந்தும் வாழுது, மனிதனுடைய தொடர்பு இல்லைன்னா தெருக்களும் வாழுது. ஏன் சிங்கத்தை தேர்ந்தெடுக்காம புலிகளை தேர்ந்தெடுக்காம ஏன் இமாம் கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள்ல மிக பெருசு
அந்த ஹதீஸிலையும் பைஹைக்கில் வரக்கூடிய ஹதீஸ் அது. அந்த ஹதீஸிலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, நாயை தலைமைத்துவம் வாங்க எதற்கு கீரிக்கக்கூடிய மிருகங்கள்ல அப்படின்னு சொன்னா, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாய் 2 வகை. ஒரு நாய் ரொம்ப பாசமாக இருக்கும், அது வீட்டில் வளர்ப்பாங்க, ஆரம்பத்திலிருந்து உணவுகளை கொடுத்து பாசமா தடவி கொடுத்து அதை நன்றியோட தான் இருக்கும். அந்த நாயை பற்றி நம்ம பேசல. தெருக்கில் உள்ள நாய் இருக்குன்னு வைங்களேன், அதை பாருங்களேன், அந்த நாயை பற்றி நம்ம பேசுறோம். அல்ல வெறி பிடிச்ச நாயை பற்றி நம்ம சொல்றோம். என்னன்னா நாய்கிட்ட மிக கெட்ட ஒரு குணம் கோபம் தான். இந்த கோபத்தால அந்த நாயை மிகப்பெரிய ஒரு மிகவும் கடினமான ஒரு மிருகம் என்பதாக கணிக்கப்படுகிறது. காரணம், கோபம் வந்துட்டா மனிதனுக்கு வரக்கூடிய கெட்ட குணங்கள் ஏராளம். யாரை பார்த்தாலும் அந்த நாய் குலைக்கும். நல்லவங்களை பார்த்தாலும் குலைக்கும், கெட்டவங்களை பார்த்தாலும் குலைக்கும். கோபமும் வெறியும் இருந்தால் ஒரு மனிதனுக்கு பெரியவங்க யாரு, உயர்ந்தவங்க யாரு, வயதானவங்க யாரு, யாரு பிரியமானவங்க, நமக்கு யார் உகந்தவங்க, யார் நல்லவங்க எதுவுமே தெரியாது, யார் கெட்டவங்க எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் கத்திக்கிட்டு இருக்கு, சண்டை போட்டுட்டு. அந்த குணம் நாய்கிட்ட இருக்கு. கோபம், வெறி. நல்ல கண்ணியமான ஆளா இருப்பாரு, ஊர்ல நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த நாய்க்கு அந்த கோபம் குணம் இருக்கிறதுனால பார்த்தா குலைக்கும், அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? என்னடா இது நம்மளை பார்த்து குலைக்குது, எல்லாம் என்னென்ன நினைப்பாங்க, நடக்குதா இல்லையா உலகத்துல? அப்போ அவர் துரத்துறாங்களோ இல்லையோ, பக்கத்து போ அப்படின்னு துரத்துவாங்க. காரணம் என்ன? நான் அவரை குலைக்கிறேன். கோபம் மனிதனை பார்க்காது, நல்லவங்களை பார்க்காது, உயர்ந்தவங்களை பார்க்காது, யாரை வேணாலும் இழிவுபடுத்தும். அதனாலதான் அதிகம் கோபம் இருக்கக்கூடிய நாயை கீறி கிழிக்கக்கூடிய மிருகங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு. சிங்கத்துக்கு நல்ல குணம் நிறைய சொல்லலாம். அதனாலதான் அவர் காட்டுக்கு ராஜா. என்னென்னவோ சொல்றாங்க. காட்டுக்கு ராஜா ஏன் சொல்றாங்கன்னா, பசித்தால் தான் வேட்டையாடும். ஆனா அந்த பேராசை இருக்குல்ல, தேவையோ இருக்குதோ இல்லையோ, ஆனாலும் தேவை தேவை தேவை. அதான் அந்த பேராசையினுடைய குணம், மனோ ஈச்சினுடைய குணம். சிங்கத்துக்கு அப்படி இல்லை, பசித்தால் தான் வேட்டையாடுவார். அதுவும் ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் வேட்டையாடும், இவர் சாப்பிடுவார். நல்ல குணம் இல்லை, அதனால அவர் காட்டுகிறது. அதனால நாய்க்கு மிகப்பெரிய கெட்ட குணமாகிய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். இடம் தெரியாது, பொருள் தெரியாது, நேரம் தெரியாது, கோபத்தில் முடிவு எடுக்கக்கூடியவன் புயலில் கப்பலை ஓட்டுவதற்கு சமம். ஒருத்தன் புயல்ல கப்பலை ஓட்டினா என்ன ஆகும்? எப்படி போகுது, எந்த பக்கம் போகுது, போய் சேருவோமா, போய் தெரியாது. ஆனாலும் அவன் அப்படிதான் தடுமாறி கோபத்தில் பேசுவதில், கோபத்தில் முடிவெடுக்குது, அப்படிதான் ஆகும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சஹாபாக்கள் கேட்டதுக்கு, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது ஒரு வசியத்து செய்யுங்களேன், எங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க நல்ல அமல், கோபப்படாதுன்னு பல தடவை சொன்னாங்களா ரசூலுல்லாஹ். சொன்னது என்ன? எதா தொழுகு, விக்கிரு செய், நோன்பு வெயி, அப்படி சொல்லல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? கோபம் படாது. காரணம், உள்ளத்தை சரி செய்து கொள். அந்த கோபத்தால பல குணங்கள் ஏற்படும். தற்பெருமை ஏற்படும். கோபம் வந்துருச்சுன்னா தற்பெருமை ஏற்படும். தன்னைத்தானே கண்ணியப்படுத்திப்பான். மற்றவங்களை கேலிப்படுத்துறது. நான் செய்திகளை சுருக்கிக் கொள்கிறேன். மற்றவங்களை கேலிப்படுத்துறது, மற்றவங்களை இழிவுபடுத்துறது, எல்லா தன்மைகளும் ஏற்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 3வது தன்மை ஷைத்தானியா என்ற தன்மை. மனோ இச்சையும், அதாவது பேராசையும் ஒரு மனிதனுக்கு இருந்து அவனுடன் சேர்ந்த அந்த கோபம் குணமும் சேர்ந்தால், இரண்டும் உண்டானால் ஷைத்தானி என்ற தற்பெருமை குணம் உண்டாகும். பேராசை என்ன? நான் தான் சிறந்தவனா இருக்கணும், ஷைத்தானுக்கு அங்க சொர்க்கத்துல. பேராசை என்ன? நான் தான். உடனே ஆதம் நபியை படைக்கப்பட்ட பிறகு கோபம் வந்துச்சு. என்ன கோபம்? நம்மள சிறந்தவன், அது எப்படி இவரை சஜ்ஜா செய்யணும், நான் தானே, நான் எப்படி சஜ்ஜா, அப்புறம் கோபம் வந்துச்சு. கோபம் வந்து அல்லாஹ்வை எதிர்த்தான். கோபம் வராமல் எப்படி எதிர்க்க முடியும்? சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நல்லா விழுந்து சிரிக்கிறோம், ஒருத்தர் வந்து தாக்க வராரு, சண்டை போடுவோமா? சிரித்து அடக்கின பிறகு என்ன திடீர்னு வந்து அடிக்க வராரு, சிரிச்சுக்கிட்டு அடி வாங்கிடுவோம், அப்புறம் தான் கோபம் வரும். அப்ப அல்லாஹ்வை எதிர்த்த ஷைத்தானுக்கு கோபம் வராம எப்படி எதிர்த்தான்?
அவ முதல்ல பேராசை, மனோ இச்சை, நான் தான் இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது, எனக்கு நான் தான், எல்லா புகழும் எனக்கு தான், எல்லா கனியும் எனக்கு தான் இருக்கணும், எல்லா பொருளும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது. நினைச்ச பிறகு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. என்ன நம்ம இடத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்னாவது கோபம் வந்துச்சு. இப்ப ரெண்டும் சேர்ந்து தற்பெருமை வந்துடுச்சு. நான் சஜிதா செய்ய முடியாது, நான் உயர்ந்தவன், அவர் மண்ணால படைக்கப்பட்டாரு, நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் என்று சொல்றேன். அதனால அந்த ரெண்டு குணத்தையும் நம்ம மிக கவனமாக கையாள வேண்டும். இந்த ஈமான் இருந்தால் நம்ம சரி செஞ்சுக்கலாம். எந்த ஈமான் இருந்தா எர்சுக்குமை யஷா பிகைரி ஹிசாப். இன்னொரு ஐத்துல யக்தீர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு தாராளமா கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அளந்துதான் கொடுக்கும் என்ற ஈமான் உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது, அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது. எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல ஒரு மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலையோ அல்லது ஈரமான இலையோ உதிர்ந்து விழுது இல்லையா, இதுவும் அல்லாஹுக்கு தெரியாம இருக்காது, இது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஈமான் இருந்தா எது நடந்தாலும் பொறுமையா போயிடலாம். இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் வராம இருக்கும். கடைசியாக அந்த ஷைத்தானுடைய குணங்களும் வராம நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஷைத்தான் தற்பெருமையால் அதாவது ஏற்படக்கூடிய அந்த குணத்திற்கு நிறைய தன்மைகளை சொல்லப்படுது. நேரத்தை கருதி நாம் அதை தவிர்த்து கொண்டோம். அடுத்து நான்காவது தன்மை ரப்பானியா என்ற தன்மை. எப்பொழுதும் தன் உள்ளத்தை சரி செய்து கொள்ளும். தன் உள்ளத்தை சரி செய்து எதுவாக இருந்தாலும் தன்னை சீர்படுத்திக்கும். அதற்கு அழகான ஒரு வழி இமாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னா, இல்மு இருக்கணும், மார்க்க கல்வி அதிகம் தேவை. அதிகமாக மார்க்க கல்வி புத்தகங்களை படிக்கணும். ரொம்ப லேஸ் மார்க்க கல்வி புத்தகங்களை படிக்கிறது, அதுல இருந்து விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறது, இது வேலைதான், நல்ல வேலைதான். ஆனாலும் இதை விட ஒரு லேஸ் என்னன்னா, உலமாக்களுடன் தொடர்பு வைக்கணும். ஏன் பல புக்கை படித்தவர்களுடன் தொடர்பு வச்சுக்கிறோம். லைப்ரரி கூட இருக்குன்னு அர்த்தம் இல்லை. தொடர்பு வச்சுக்கிற நிறைய விஷயங்களை பேசும்போது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒன்று அறிவுறுத்திக்கிட்டே இருப்பான். இதா தப்பு செய்யுங்க பாப்பா, அப்படி செய்யாதப்பா, தப்பு பாரு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாம கற்றுக்கொள்ளலாம். இல்மு இருக்கணும், ஹிக்மத் இருக்கணும், உறுதி இருக்கணும். இந்த தன்மைகள்லாம் நமக்கு உள்ளத்துல வர வச்சுக்கிட்டோம்னா நம்ம உள்ளத்தை தவற விட மாட்டோம். இதுக்கு பேர் தான் ரப்பானியா என்ற தன்மை. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு கியாமத் நாள்ல கல்பின் சலீமோட வாங்க, அதுதான் உங்களுக்கு பிரயோஜனம் தரும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆக அல்லாஹ் தஆலா பெரிய கிருபையால இந்த கெட்ட தன்மையான இந்த 3 தன்மையிலிருந்து நம் உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரப்பானியா என்ற தன்மை, தன்னைத்தானே எப்பொழுதும் சீர்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கொடுத்து கல்பின் சலீம் என்ற குணத்துடன் நாளை கியாமத் நாளிலே அல்லாஹ் தஆலா சந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சீரான உள்ளத்துடன் அவனை சந்திக்கக்கூடிய, சலீமான உள்ளத்துடன் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஸலாம்.